அம்புலிமாமா மகாபாரதம் முதல் பாகம். பரீட்சித்தின் சாபம். நைமிசாரண்யத்தில் முனிவர் கூட்டங்கள் வசித்து வந்தனர். அந்த முனிவர்களுக்கு குலபதி சௌனக மகாமுனிவர். அவர் ஒருமுறை 12 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய சத்ரயாகத்தை செய்தார். பல முனிவர்கள் இணைந்து அந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ரோமஹர்ஷனரின் மகனான உக்ரச்ரவஸ் என்ற சூதர் வந்தார். சூதருக்கு தெரியாத புராண கதைகளே இல்லை. சூதரை கண்டதும் முனிவர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். நீர் எங்கிருந்து வருகிறீர்? உமது வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உம்மிடமிருந்து பல புண்ணிய கதைகளை கேட்கலாம் என்றனர். சூதர் அவர்களிடம், மகாமுனிவர்களே, பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் செய்தான். அந்த நேரத்தில் வைசாம்பாயனர் ஜனமேஜயனுக்கு பாரத கதைகளை கூறினார். அந்த கதைகளை எழுதியவர் வைசாம்பாயனரின் குருவான வேதவியாசரே. நான் அந்த கதைகளை எல்லாம் கேட்டு பல தீர்த்தங்களை தரிசித்து கௌரவ பாண்டவர்கள் போர் செய்த சமந்தபஞ்சகம் எனும் புண்ணிய தலத்திற்கு சென்று அங்கிருந்து இப்படி வந்தேன் என்றார். இன்னும் என்ன இருக்கிறது? வியாசர் இயற்றிய பாரத கதைகளை தங்களுக்கு சொல்லுமாறு சௌனகர் முதலான மகாமுனிவர்கள் கோரினர். சூதர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார். பாரதம் எப்படி உருவானது என்று நினைக்கிறீர்கள்? கிருஷ்ணத்வைபாயனர் என்ற பெயர் கொண்ட வியாசர் வேதங்களை 4ஆக பிரித்த பிறகு இமயமலையில் தவம் செய்தார். திருதராஷ்டிரரின் தலைமுறையினர் அனைவரும் இறந்த பிறகு பாரதத்தை யோசித்தார். அது உலகிற்கெல்லாம் படிக்கத்தக்கதாக இருக்கும்படி செய்வதற்கான வழி என்னவென்று அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவரை பார்ப்பதற்காக பிரம்மா வந்தார். வியாசர் பிரம்மாவிற்கு வணக்கம் செலுத்தி அவரை அமர வைத்து, தேவா, நான் வேதாங்கங்களின் சாரத்தையெல்லாம் உள்ளடக்கி பாரதம் என்ற இதிகாசத்தை இயற்றியுள்ளேன். மக்கள் அதை படித்து மகிழும்படியாக அதை எழுதுபவர் எவரும் தென்படவில்லை என்றார். மகனே, விக்னேஸ்வரனை பிரார்த்தித்து அவர் மூலமாக உன்னுடைய பாரத இதிகாசத்தை எழுதச் செய் என்று பிரம்மா வியாசருக்கு ஆலோசனை வழங்கினார். வியாசர் தியானிக்க விக்னேஸ்வரர் வந்தார். வியாசர் வேண்டியபடி அவர் சொல்லச் சொல்ல விக்னேஸ்வரர் மகாபாரதத்தை எழுதினார். அதை தேவலோகத்தில் நாரதரும் பித்ருலோகத்தில் தேவலர் என்ற அசிதரும் கந்தர்வாதி லோகங்களில் சுகரும் பிரச்சாரம் செய்தனர். ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் செய்தபோது வைசாம்பாயனர் அதை பாராயணம் செய்து பூலோகத்தில் பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்தார். சௌனகர் முதலான முனிவர்கள் இந்த விஷயங்களை கேட்டு மகிழ்ந்து, கௌரவ பாண்டவர்கள் போர் செய்த சமந்தபஞ்சகம் என்ற தலம் அந்த பெயரை எப்படி பெற்றது என்று சூதரிடம் கேட்டனர். சூதர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார். திரேதா துவாபர யுக சந்தியில் அரசர்கள் செருக்குற்று அதர்ம வழியில் நடந்து கொண்டிருந்த போது பரசுராமர் அவர்களை 21 முறை தேடி கொன்று அவர்களின் இரத்தத்தால் 5 குளங்களை உண்டாக்கி அந்த குளங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளித்தார். பித்ருக்கள் அந்த 5 குளங்களும் புண்ணிய தீர்த்தங்களாகும்படி பரசுராமருக்கு வரம் அளித்தனர். அந்த இடத்தில்தான் மிக கொடூரமான பாரத போர் நடந்தது. அந்த காரணத்தினால் சமந்த பஞ்சக தலத்திற்கு குருக்ஷேத்திரம் என்ற பெயர் வந்தது. பரீட்சித்தின் மகனான ஜனமேஜயன் அந்த குருக்ஷேத்திரத்தில் தனது தம்பிகளான சுருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் ஆகியோரின் உதவியுடன் நீண்ட கால சத்ரயாகத்தை செய்தான். அந்த நேரத்தில் சரமை என்ற தேவதா நாயின் மகனான சாரமேயம் என்பது யாகசாலையில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது ஜனமேஜயனின் தம்பிகள் அந்த நாயை அடித்தனர். அது சென்று தன் தாயான சரமையிடம் சொன்னது. சாதுவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தீங்கு செய்தால் அது தப்பாது என்று சரமை சாபமிட்டது. சரமையின் திட்டு சாபமாக பாதிக்குமோ என்று பயந்து ஜனமேஜயன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து சாந்தி கர்மங்களை செய்வதற்கு புரோகிதர் யாராவது கிடைப்பார்களா என்று தேடத் தொடங்கினான். ஒருமுறை அவர் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது அங்கு சுருதரவசின் ஆசிரமம் காணப்பட்டது. சுருதரவசிற்கு சோமச்ரவஸ் என்ற மகன் இருப்பதை அறிந்து ஜனமேஜயன், உங்கள் குமாரனை எனக்கு புரோகிதராக தர முடியுமா என்று சுருதரவசிடம் கேட்டான். என் மகனிடம் ஒரு நியமம் இருக்கிறது. பிராமணராக இருப்பவர் எது கேட்டாலும் என் மகன் கொடுத்து விடுவான். அவனுடைய இந்த நியமத்திற்கு பங்கம் வராமல் நீர் பார்த்து கொள்ளும் பட்சத்தில் அவன் உமக்கு புரோகிதராக இருப்பான் என்றார் சுருதரவஸ். ஜனமேஜயன் அதற்கு சம்மதித்து சோமச்ரவஸை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்று அவனுடைய உதவியுடன் பல யாகங்களை செய்தான். இப்படி இருக்கையில் ஒருநாள் ஜனமேஜயனிடம் உதங்கர் என்ற மகாமுனிவர் வந்து, அரசே, செய்ய வேண்டிய கடமையை அலட்சியப்படுத்திவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறாயே, ஏன் என்றார். சுவாமி, சத்திரிய தர்மங்கள் அனைத்தையும் தவறாமல் கடைபிடித்து வருகிறேனே, நான் எதை செய்யாமல் விட்டேன் என்று ஜனமேஜயன் உதங்கரிடம் கேட்டார். சர்ப்ப யாகத்தை செய். அந்த துர்மார்க்கன் தக்ஷகனை சாம்பலாக்கு. உன் தந்தை பரீட்சித்தை தீண்டிக் கொன்றது அந்த தக்ஷகன் அல்லவா? உன் தந்தையின் உயிரை காப்பாற்ற வந்த காசியருக்கு அளவில்லாத செல்வத்தை லஞ்சமாக கொடுத்து திருப்பி அனுப்பியதும் அவன்தானே என்றார் உதங்கர். உண்மையில் உதங்கருக்கும் தக்ஷகன் மீது பகை இருந்தது. அதற்குரிய காரணம் இது. இந்த உதங்கர் வேதர் என்ற முனிவரிடம் கல்வி கற்று கிரகஸ்தாசிரமத்தில் நுழைய போகும்போது தன் குருவிடம் குருதட்சணை என்ன தர வேண்டும் என்று கேட்டார். என் மனைவி என்ன விரும்புகிறாளோ அதை கேட்டுப்பார் என்றார் வேதர். உதங்கர் குருபத்னியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார். இன்றிலிருந்து 4வது நாளில் நான் புண்ணியக விரதம் மேற்கொள்கிறேன். அப்போது குண்டலங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நான் கேட்கும் குண்டலங்கள் பௌஷ்ய மன்னனின் மனைவியிடம் உள்ளன. முடிந்தால் அவற்றை கொண்டு வந்து கொடு என்றாள் குருபத்னி. உதங்கர் பௌஷ்ய மன்னனின் மனைவியிடம் சென்று விஷயத்தை சொன்னார்.
அவள் தன் குண்டலங்களை தர ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவற்றை திருடுவதற்கு தக்ஷகன் எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிறான் என்று எச்சரித்தாள். அவள் சொன்னபடியே நடந்தது. உதங்கர் அந்த குண்டலங்களை எடுத்துக்கொண்டு காட்டு வழியே செல்லும் போது ஓரிடத்தில் ஒரு குளத்தைக் கண்டு குண்டலங்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு ஆசமனம் செய்வதற்காக குளத்திற்கு சென்ற சமயம் அதுவரை உதங்கரை தூரத்திலிருந்தே பின்தொடர்ந்து வந்த தக்ஷகன் அந்த குண்டலங்களை கவர்ந்து கொண்டு ஓடத் தொடங்கினான். நிர்வாண மனித உருவில் இருந்த தக்ஷகனை உதங்கர் துரத்தி பிடித்தார். உடனே தக்ஷகன் பாம்பாக மாறி ஒரு பிலத்திற்குள் புகுந்தான். உதங்கர் அந்த பிலத்தினை ஒரு குச்சியால் தோண்டி பெரிதாக்கி அந்த வழியாக பாதாளத்தை அடைந்தார். அங்கு இருந்த நாகர்களை உதங்கர் எவ்வளவு துதித்தும் பலன் ஏதுமில்லை. கடைசியில் அவருக்கு ஒரு குதிரை மீது அமர்ந்திருக்கும் ஒரு மனிதர் தெரிந்தார். அந்த குதிரை அக்னி, அதன் மேல் இருப்பவர் இந்திரன். அந்த விஷயம் உதங்கருக்கு தெரியாது. இருப்பினும் அந்த மனிதர் அவரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நாகலோகத்தை தனக்கு வசப்படுத்தி தருமாறு உதங்கர் கேட்டார். உடனே அந்த குதிரையிலிருந்து பயங்கரமான அக்னி ஜுவாலைகள் வெளிப்பட்டன. நாகலோகமே சாம்பலாகிவிடும் என்று பயந்து தக்ஷகன் குண்டலங்களை கொண்டு வந்து உதங்கரிடம் கொடுத்தான். அவர் அவற்றை சரியான நேரத்தில் குருபத்னியிடம் ஒப்படைத்தார். உதங்கர் மூலம் தன் தந்தையை கொன்றது தக்ஷகன் என்று தெரிந்ததும் ஜனமேஜயன் தன் அமைச்சர்களிடம் அப்படி நடப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அவர்கள் பரீட்சித்தின் மரண வரலாற்றை இவ்வாறு கூறினர். பாரத போரில் இறந்த அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த பரீட்சித் கிருபாச்சாரியாரிடம் வில்வித்தை கற்று பாண்டவர்களுக்கு பிறகு அரசாட்சி செய்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுதல் என்றால் மிகுந்த விருப்பம். ஒருநாள் அவர் வேட்டை ஆர்வத்தில் காட்டில் தன்னால் அடிபட்டு தப்பி ஓடிய விலங்கினை துரத்திக் கொண்டு சமீகர் என்ற மகாமுனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து அம்புபட்ட மிருகம் இப்பக்கமாக ஓடி வந்தது. அது எங்கே சென்றது என்று கேட்டார். மௌனமாக தவம் செய்து கொண்டிருந்த சமீகர் பதில் சொல்லவில்லை. பரீட்சித்திற்கு கோபம் வந்தது. அவர் ஒரு செத்த பாம்பை அம்பின் நுனியால் தூக்கி சமீகரின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்றார். சமீகரின் மகனான சிருங்கிக்கு ஒரு நண்பர் மூலம் பரீட்சித் செய்த செயலை பற்றி தெரிந்தது. முட்கோபியான சிருங்கி இன்றிலிருந்து 7வது நாளில் பரீட்சித் தக்ஷகனின் விஷத்தால் மடியட்டும் என்று சாபமிட்டார். தன் மகன் பரீட்சித் போன்ற நல்ல அரசருக்கு இவ்வளவு கொடூரமான சாபத்தை கொடுத்துவிட்டான் என்று தெரிந்து சமீகர் மிகவும் வருந்தி கௌரமுகர் என்ற தன் சீடனை அழைத்து, நீ பரீட்சித்திடம் சென்று சாபத்தை பற்றி சொல்லி தக்ஷகனால் ஆபத்து வராமல் ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொல் என்றார். கௌரமுகர் பரீட்சித்திடம் சென்று குரு சொன்னபடியே சொன்னார். பரீட்சித் தான் செய்த செயலுக்கு வருந்தி சிருங்கி கொடுத்த சாபத்திற்கு பயந்து சாபம் தட்டாமல் இருக்க ஏதேனும் உபாயம் பார்க்குமாறு அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். அவர்கள் ஒரு ஒற்றை ஸ்தம்ப மண்டபத்தை கட்டினார்கள். அதனுள் வெளிக்காற்று கூட செல்வதற்கு வழியில்லை. மண்டபம் முழுவதும் விஷத்திற்கு மருந்தாக பயன்படும் மூலிகைகளை வைத்தனர். விஷ வைத்தியர்களையும் மந்திர சித்தர்களையும் வரவழைத்தனர். அரசருடன் சேர்த்து அமைச்சர்கள் அனைவரும் அந்த மண்டபத்திலேயே தங்கினர். 6 நாட்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் கழிந்தன. 7வது நாளில் காசியபர் என்ற பிராமணர் பரீட்சித்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி கேள்விப்பட்டு தக்ஷகன் தீண்டும் பட்சத்தில் அரசரின் உயிரை காப்பாற்ற புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். தக்ஷகனும் அரசரை தீண்டுவதற்கு வழி என்னவென்று சிந்தித்து பிராமண வேடத்தில் வரும்போது காசியரை சந்தித்து அவர் செல்லும் காரணத்தை தெரிந்து கொண்டார். காசியபர் தக்ஷகனிடம், எனக்கு பாம்புகளின் விஷத்திற்கு மருந்து தெரியும். என் மந்திர சக்தியால் பாம்புகளால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அரசரை தக்ஷகன் தீண்டும் போது அவரை பிழைக்க வைத்தால் எனக்கு மிகுந்த செல்வமும் புகழும் கிடைக்கும் என்றார். ஐயா, நானே தக்ஷகன். என் விஷத்தால் இறந்தவர்கள் சாம்பலாகிவிடுவார்கள். உன் மந்திரங்களால் மீண்டும் பிழைக்க மாட்டார்கள். நீ திரும்பிப்போ என்றான் தக்ஷகன். காசியபர் ஒப்புக்கொள்ளவில்லை. தக்ஷகன் அருகிலிருந்த ஆலமரத்தை தீண்டி தன் விஷ அக்னியால் அதை சாம்பலாக்கினான். உடனே காசியபர் தன் மந்திரத்தால் அதை முன்போலவே ஆக்கினார். என் விஷத்திற்கு மருந்து செய்ய முடியுமே தவிர சாபத்திற்கு மருந்து செய்ய முடியுமா? அரசன் தரும் செல்வத்தை விட மிக அதிக செல்வம் தருகிறேன். போய்விடு என்று தக்ஷகன் காசியபரை ஆசை காட்டி பணம் கொடுத்து அனுப்பிவிட்டான். பிறகு தக்ஷகன் சில நாகர்களை முனிகுமாரர்களின் உருவில் பரீட்சித்திடம் அனுப்பினான். அவர்கள் பழங்கள் மற்றும் மலர்களுடன் பரீட்சித்திடம் சென்றனர். அவர்கள் கொடுத்த பழங்களில் ஒன்றை பரீட்சித் உடைத்தார். அதில் ஒரு சிறிய புழு காணப்பட்டது. பரீட்சித் தன்னை சுற்றியிருப்பவர்களிடம், ஆபத்து காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. சூரிய அஸ்தமனம் ஆகப்போகிறது. என்னை தீண்டினால் இந்த புழு தீண்டட்டும், சர்ப்ப பயமில்லை என்றார். அதற்குள்ளாக அந்த புழு தக்ஷகனாக மாறி பரீட்சித்தை தீண்டினான். அனைவரும் நாலாபுறமும் சிதறி ஓடினர். தக்ஷகனின் தீண்டலால் பரீட்சித் எரிந்து போனதுடன் ஒற்றை ஸ்தம்ப மண்டபமும் முழுமையாக எரிந்தது. அம்புலிமாமா மகாபாரதம் முதல் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.